சீசன் 3ல மிலிட்டரி கேம்ப்ல சண்டை ஒரு பெரிய இழப்புகளை கொடுத்தது. கேரியோட புருஷன் அங்கேதான் இறந்துடுறான். இன்னொரு பக்கம் ஜப்பானை அந்த மிலிட்டரி டெக்கு ஹெலிகாப்டர்ல வச்சு கடத்திட்டு போயிடுறான். இதனால ரொம்ப நொந்து போன லூகாஸ் தன்னோட ஷெரீஃப் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு அந்த ஊரை விட்டே கிளம்புனான். இதோட தான் சீசன் 3 முடிஞ்சது. இப்ப நம்ம சீசன் 4க்குள்ள போலாம். லூகாஸ் என்ன யோசிக்கிறான்னா, ஜப்பான் பணத்துக்காக கடத்தியிருந்தா இந்நேரம் யாராவது போன் பண்ணி பேரம் பேசியிருப்பாங்க. ஆனா யாருமே வரல. அப்ப ஜப்பானோட நிஜமான பின்னணி தெரிஞ்ச யாரோ ஒருத்தன் தான் அவனை தூக்கி இருக்கணும். அப்படி லூகாஸ் யோசிக்கும் போதுதான் அவனுக்கு ஞாபகம் வர ஒரே ஆளு டால்டன். டால்டன்றவன் ஒரு எக்ஸ் மிலிட்டரி, அரசாங்கத்துக்கு தெரியாம சட்டத்துக்கு புறம்பா பல குற்ற வேலைகளை செஞ்சு கொடுக்கிற ஒரு பிளாக் காப்ஸ் அதிகாரி. தேர்ந்தெடுக்கப்பட்ட குற்றவாளிகளை பிரெயின் வாஷ் பண்ணி எந்த கேள்வியும் கேட்காத கொலைகாரனை மிஸ்னா மாத்துறது தான் அவனோட ஸ்பெஷாலிட்டியே. 20 வருஷத்துக்கு முன்னாடி லூகாஸ் மிலிட்டரியில இருந்தப்போ ஒரு மேல் அதிகாரி அடிச்சதுக்காக ஜெயில தூக்கி போடப்படுறான். அவனோட அந்த மோட்டத்தனத்தையும் கோபத்தையும் பார்த்த அந்த டால்டனை பிளாக் ஆப்ஸோட ஜெயிலுக்கு டிரான்ஸ்பர் பண்றாங்க. அவனை மனதளவில் டார்ச்சர் பண்ணி அவனோட உண்மையான அடையாளத்தை அழிச்சு அவன் அப்பனை கொண்டதே இவன் தான்னு அவன் நம்ப வச்சிடறாங்க. டால்டன் யாரை கை காட்டினாலும் எந்த ஒரு பேச்சும் இல்லாம இவன் போய் அவங்கள போட்டு தள்ளிட்டு வந்துருவான். கிட்டத்தட்ட அவனோட ஒரு ஏவல் நாய் மாதிரி அவங்க கிட்ட கொஞ்ச நாள் இருந்தான். ஜப்பானும் ஒரு காலத்துல டால்டன் கிட்ட தான் வேலை பார்த்துட்டு இருந்தான். டால்டன் தேவையான சாஃப்ட்வேர் ரெடி பண்றது, சேட்டலைட்டை ஹேக் பண்றது, அடையாளங்களை மாத்துறது, எல்லா வேலைகளையும் ஜப்பான் தான் அவனுக்கு செஞ்சு கொடுத்துட்டு இருந்தான். ஆனா ஒரு கட்டத்துல இந்த பிளாக் ஆப்ஸ் நெட்வொர்க்கை மொத்தமா கலைக்க மேலிடத்துல இருந்து உத்தரவு வந்துருது. சோ எல்லா ஆதாரங்களையும் அழிக்கும் போது ஜப்பானை கொல்லணும்னு அந்த டால்டன் முடிவெடுக்கிறான். அதனால அந்த வேலையை லூகாஸ் கிட்டவே கொடுக்கறான். முதல் தடவையா அப்பதான் ஜப்பானை பார்க்கறான் லூகாஸ். ஜப்பானை கொல்ல போகும்போது தான் ஜப்பானை ஒரு உண்மையை சொல்றான். டேய், என்ன நீ கொன்னுட்டா உன்னையும் அவங்க விட மாட்டாங்க. நானும் அவங்க கிட்ட தான் ஒர்க் பண்ணிருக்கேன். அவனை விட்டு நான் போகணும்னு முடிவு பண்ணதால அவனை பத்தி என்கிட்ட நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குன்னு தெரிஞ்சு என்ன அவன் கொல்றதுக்கு ஒன்னு அனுப்பியிருக்கான். இதே போல ஒன்னையும் அவன் கொன்னுடுவான். வேணும்னா வெளியே போய் பாரு, என்ன கொன்னதுக்கு அப்புறம் நீ வெளியே போனா உன்னை போடுறதுக்கு அங்க ஆள் நிப்பானுங்க. ஜப்பான் சொன்ன மாதிரியே வெளியில சில ஆளுங்கள் துப்பாக்கியோட நின்னுகிட்டு இருந்தாங்க. அப்பதான் லூகாஸ்கே புரியுது டால்டன் அவனுக்கு உபுதி அடிக்க பாக்குறான்னு. உடனே லூகாஸும் ஜப்பானும் சேர்ந்து அவங்க எல்லா ஆட்களையும் போட்டு தள்ளிட்டு அங்கிருந்து தப்பிக்கிறாங்க. ஜப்பான் ஐடென்டிட்டிஸை மாத்துறதுல கில்லாடின்றதால லூகாஸோட பழைய ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் அழிச்சிட்டு உலகத்துல எந்த சேட்டலைட்லயும் லூகாஸை கண்டுபிடிக்காத மாதிரி அவனுக்கு ஒரு புது ஐடென்டிட்டியை மாத்தி புது வாழ்க்கையை கொடுத்தான் ஜப்பான். இப்படிதான் இவங்க ரெண்டு பேரோட ஃப்ரெண்ட்ஷிப்பும் ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் தான் இவன் போய் அந்த கேங்ஸோட ஜாயின் பண்ணி கேரிய லவ் பண்ணி டைமண்ட் திருநது, 15 வருஷம் ஜெயிலுக்கு போனது, அதுக்கப்புறம் பேன்சி ஊருக்கே வந்தது. இப்ப நம்ம பிரசன்ட் டேக்கு வருவோம். அந்த டால்டன் இருக்கிற இடத்துக்கு லூகாஸும் கேரியும் போனாங்க. லூகாஸ் அந்த டால்டனை காலில் ஷூட் பண்ணி ஜப்பான் எங்க இருக்கான் அப்படின்ற விஷயத்த பத்தி கேட்டான். அவன் அதுக்கு, நான் அந்த ஆபரேஷன் டீமை விட்டு வந்து ரொம்ப நாள் ஆச்சு, அதனால எனக்கு அவனை பத்தி எதுவுமே தெரியாது. அவங்க என்ன சொன்னாங்களோ அதை தான் நான் செஞ்சேன். எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொன்னான். ஆனா ஒண்ணு மட்டும் நிஜம், அவன் அந்த பிளாக் ஆப்ஸ் டீம் கிட்ட மட்டும் மாட்டிக்கிட்டானா அவனை சித்திரவதை பண்ணியே அவனை சாவடிச்சிருப்பாங்க. அவனை தேடுறதே வேஸ்ட். இது உனக்கே தெரியும், ஆனா நீ அதை ஏத்துக்க மாட்டேங்கிற அப்படின்ற மாதிரி அவன் சொன்னான். ஆனா டால்டன் மேல இருந்த பழைய வன்மமும் அவன் சொன்ன அந்த கசப்பான உண்மையும் லூகாஸ்க்கு இன்னும் வெறிதான் ஏத்துச்சு. அதனால அவனை உயிரோட விட்டுட்டு போக அவன் மனசு வரல. அவனுக்கு இருந்த கடைசி க்ளூவும் இப்ப முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல அவனை எங்க போய் தேடுறது? இது மாதிரி தேடுறதுல கில்லாடி ஜப்பான் தான். அவனை விட்டு போனதால இந்த விஷயத்துக்கு அவனுக்கு ஆளே தெரியாது. அவன் ஒரு டெட் எண்ட்ல மாட்டிக்கிட்டான். டால்டன் சொன்ன விஷயம் அவனை ரொம்பவே பாதிச்சிருச்சு. அவன் கண்டிப்பா செத்திருப்பான்னு அவனை நம்ப ஆரம்பிச்சான். ஜப்பானை தன்னால கண்டுபிடிக்கலன்ற ஒரு விரக்தி ஒரு பக்கமும், தன்னாலதான் தன் நண்பனுக்கு இந்த நிலைமை அப்படின்னு ஒரு குற்ற உணர்ச்சி இன்னொரு பக்கமும், இதெல்லாம் மண்டையில போட்டு குழப்பி அவன் வாழ்க்கையை வெறுத்து போய் ஒரு ஓரமா உட்கார்ந்தான் லூகாஸ். சாகர கூட தைரியம் இல்லாம ஃபுல்லா சரக்க போட்டு ரூமுக்குள்ள பல மாசமா அடைஞ்சு கிடந்தான். அப்படியே 18 மாசம் ஓடி போயிடுச்சு. பேன்சி சிட்டி இப்ப தலைகீழா அப்படியே மாறி போயிருக்கு. புது போலீஸ் ஸ்டேஷன், புது ஷெரீஃப்னு எல்லாமே புதுசு. முக்கியமா நம்ம இன்சு தான் இப்ப இந்த ஊரோட ஷெரீஃப். இன்னொரு பக்கம் லூகாஸ் தொல்லை இல்லாதால பச்சர் பிசினஸ் வேற லெவல்ல போய் அவன் இப்ப பிசினஸ் மேன் மட்டும் இல்ல, பேன்சி ஊரோட மேயராவே ஆகிடுறான். அதிகாரம் முழுக்க இப்ப அவன் கையில தான். லூகாஸ் பேன்சி வரத்துக்கு முன்னாடியே பச்சர் எதிர்த்து நின்னவன் நம்ம இன்சு. அதனால அவன் நேர்மையை பாராட்டி அவனை தெம்பு விட்டுற வகையில அவனுக்கு ஷெரீஃப் பதவி கொடுத்துறான் இந்த பச்சர். எதிரியை எப்போதுமே பக்கத்திலே வச்சிருக்கணும்னு ஒரு ராஜதந்திரம் தான் அது. இந்த மொத்த பேன்சியும் பச்சரோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு. இப்போ ஒரு புதுசா ஒரு ஜெர்மன் டீமை ஃபார்ம் பண்ணி அவனோட பிசினஸை இன்னும் விரிவுபடுத்தி பக்கத்து மாகாணத்துக்கெல்லாம் கொண்டு போயிட்டு இருக்கான். இப்போ பேன்சி ஊருக்குள்ள நிறைய போதைப் பொருள் நடமாட்டம் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கு. அதனால அடையாளம் தெரியாத ஒரு ஆளு பச்சரோட ஆளுகளை போட்டு அடிச்சு போட்டுட்டு அங்கிருந்து போயிடுறான். இவனும் போலீஸை வச்சு தேடிட்டு இருக்கான்.
இப்படி இந்த ஊருக்குள்ள இருக்க திடீர்னு ஒரு நாள் வினோதமான முறையில சில தொடர் கொலைகள் அந்த ஊர்ல நடக்க ஆரம்பிக்குது. 3 கொலையும் ஒரே மாதிரி இருக்கதால ஊருக்குள்ள ஒரு சீரியல் கில்லர் சுத்திக்கிட்டு இருக்கான்னு இன்வெஸ்டிகேஷன் போய்கிட்டு இருக்கு. ஒரே ஒரு க்ளூ கிடைச்சு இன்சு ஒரு காட்டு பகுதி வழியா அந்த பக்கம் தேடல் வேட்டைக்கு நடந்து போயிட்டு இருந்தான். அங்க ஒதுக்குப்புறமா ஒரு தனி வீடு இருந்தது. சந்தேகப்பட்ட இன்சு அந்த வீட்டுக்குள்ள நுழைய அங்க ஆள் அடையாளம் தெரியாத அளவுக்கு தாடியோட ஒருத்தன் துப்பாக்கியோட நிக்கிறான். உத்து பார்த்தா அது நம்ம லூகாஸ் தான். எதிர்பார்க்காத நேரத்துல எதிர்பார்க்காத ஒரு இடத்துல அவனை பார்த்த இன்சு அப்படியே ஷாக் ஆகி நிக்கிறான். ஏன்னா இந்த இடம் பச்சருக்கு சொந்தமானது. அதுக்கப்புறம் அவனை அழைச்சிக்கிட்டு ஸ்டேஷனுக்கு போனான். அப்பதான் அங்க ஒரு ட்விஸ்ட். 2 பொண்ணுங்க இறந்த நிலையில 3ஆவதா கொல்லப்பட்டவ நம்ம ரெபேக்கா, அதாவது பச்சரோட அக்கா பொண்ணு. அவளோட செல்போன் சிக்னல் கடைசியா அந்த லூகாஸ் தங்கி இருந்த கேபின் பக்கத்துல தான் காட்டுது. அதனாலதான் இன்சு இந்த வீட்டாண்ட வந்திருக்கான். அதனால கடைசியா ரெபேக்காவை எப்ப பார்த்தேன்னு லூகாஸ் கிட்ட கேட்க அவன் அவளை பார்த்து 18 மாசம் ஆச்சுன்னு சொன்னான். இந்த ரெபேக்கா கார்ல சில பிளட் ஸ்டெயின்ஸ் இருக்கு. அதனால லூகாஸ் கிட்ட அவனோட பிளட் சாம்பிள்ஸ் கொடுக்க சொல்றான் இன்சு. இதை கேட்ட லூகாஸ், என்ன பார்த்தா உனக்கு சீரியல் கில்லர் மாதிரி இருக்காடா இன்சு அப்படின்னு கேட்டான். அதுக்கு இல்ல, தேடப்பட்ட இடத்துல நீ இருந்திருக்க, அது மட்டும் இல்லாம பச்சரும் உனக்கும் என்ன விரோதம்னு ஊருக்கே தெரியும். சோ சஸ்பெக்ட் லிஸ்ட்ல இருந்து உன்னை நான் விளக்கறதுக்கு தான் இப்ப இந்த சாம்பிளை கேட்கறேன். நான் சட்டப்படி அதை நான் உன்னிட்ட வாங்கி ஆகணும், எல்லாமே ஒரு புரோட்டோகாலுக்காக தான் அப்படின்னு சொன்னான். 17 மாசத்துக்கு முன்னாடி இவன் ஃபுல்லா குடிச்சிட்டு அந்த ரூமுக்குள்ளே அடைஞ்சு கிடக்கிறத அந்த ரூமோட மேனேஜர் நம்ம பழைய ஷெரீஃப் இப்படி கிடக்கிறாரேன்னு பாவம் பட்டு ரெபேக்கா கிட்ட சொல்லிடுறான். அவனை அழைச்சிக்கிட்டு போய் பச்சரோட அந்த காட்டு பங்களால தங்க வச்சதே இவதான். இந்த விஷயத்த இன்சு கிட்ட அவன் சொல்லவே இல்லை. பிரசன்ட் டே, இன்று லூகாஸ் பெருசை போய் பார்க்குறான். அவங்க 2 பேரும் கொஞ்ச நேரம் ஜப்பானை பற்றியும் பேன்ச்சில் நடந்த மாற்றங்களை பற்றியும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் பெருசு உன்னோட ஷேரை எடுத்துகிட்டு போறியான்னு கேட்டான். இப்போ எனக்கு அதெல்லாம் தேவையில்லை, எனக்கு ஒரே ஒரு கார் மட்டும்தான் வேணும்னு கேட்டான். அதுக்கப்புறம் பெருசு கொள்ளையடிச்ச காசுல வாங்கின ஒரு புது காரை அவனுக்கு கொடுத்தான். லூகாஸும் அந்த காரை எடுத்துக்கிட்டு ரெபேக்கா இறந்த ஸ்பாட்டுக்கு போனான். அங்கே கொஞ்ச நேரத்தில் பச்சரும் வந்தான். அப்போதான் பச்சர் லூகாஸை பார்த்து, நீ எதுக்கு இங்கே வந்திருக்க, எனக்கு தெரியாமல் ஏதாவது பண்ணுறியா அப்படின்னு கேட்டான். அதே தான் நான் உன்னை கேட்கிறேன், அவன் மரணத்துக்கும் உனக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கான்னு கேட்டான் லூகாஸ். நான் அவளை கொன்னிருப்பேன்னு நினைக்கிறியான்னு கேட்டான் பச்சர். நீ கொன்னிருக்க மாட்டேன், ஆனா நீ பண்ண ஏதோ ஒரு தப்பு, அவளை பலியாக்கி இருக்கலாம்ல அப்படின்னா. நீ சொல்றது ஒரு விதத்துல உண்மைதான், ஆனா நான் அப்படி செய்யல. உன்னால முடிஞ்சா அவளை கொன்னவனை கண்டுபிடிச்சு என் முன்னாடி வந்து நில்லு, உனக்கு எந்த ஹெல்ப் வேணாலும் நான் பண்றதுக்கு ரெடின்னு சொன்னான். சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீ எப்படி மேயரான அதை ஃபர்ஸ்ட் சொல்லு அப்படின்னு கேட்டான். அதுக்கு பச்சர், என்னை எதிர்த்து எவனுமே போட்டியிடல, நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொன்னான். அப்பவே லூகாஸுக்கு தெரிஞ்சிருக்கும் இவன் எப்படி ஜெயிச்சிருப்பான்னு. பச்சர் சொன்ன மாதிரியே டோட்டல் ரிப்போர்ட்ஸையும் லூகாஸ் கிட்ட கொடுத்தான். ரெபேக்கா லூகாஸ்க்கு ஒரு கஷ்டமான சூழ்நிலையில அவனுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கா. யார் இதை பண்ணிருப்பாங்கன்னு கண்டுபிடிக்க லூகாஸ் ஷேவ் பண்ணிட்டு பழைய பன்னீர் செல்வமா களத்துல இறங்கினான். 3 மாசத்துக்கு முன்னாடி ரெபேக்கா ஒரு அவசர உதவி கேட்டு லூகாஸை அந்த தனி வீட்டுக்கே வந்து பாக்குறா. ஊருக்கு வெளியே ஒருத்தர் ரகசியமா ட்ரக்ஸ் தயாரிச்சு ஊருக்குள்ள வித்துக்கிட்டு இருக்கான். அவங்கிட்ட ரெபேக்கா ஒரு டீல் போட்டிருந்தா, நீ விக்கிற ட்ரக்ஸ்ல எனக்கு ஷேர் கொடுத்துருக்கணும், ஆனா பேன்சி ஏரியாக்குள்ள மட்டும் நீ வித்துறக்கூடாது அப்படின்றதுதான் அவங்களோட டீலு. ஆனா இப்ப அவன் டீலை மீறி பேன்சி நகரத்துக்குள்ளேயே விற்க ஆரம்பிச்சுட்டான். இது மட்டும் பச்சருக்கு தெரிஞ்சா 2 பேரையும் நிக்க வச்சு போச்சிருவான். அதனால லூகாஸை கூப்பிட்டுட்டு போய் அந்த ட்ரக் டீலரை மிரட்டி தட்டி கேட்க சொல்றா. ஆனா லூகாஸ் இதெல்லாம் நம்மளுக்கு சரிப்பட்டு வராதுன்னு சொல்லி மறுத்துறான். அதனால ரெபேக்கா தைரியமா தனியா அவனை மிரட்ட போறான். ஆனா அவன் இவன் மிரட்டலுக்கெல்லாம் பணியாம ரெபேக்காவை போட்டு அடிக்கிறான். கரெக்டான நேரத்துல லூகாஸ் அங்க வந்து திடீர்னு நின்று அவனை அடிச்சு துவம்சம் பண்ணி ரெபேக்காவை மீட்கிறான். அங்கிருந்து கிளம்பும்போதுதான் இவ அந்த ட்ரக் லாபியே கொளுத்தி விட்டுறா. அப்ப அந்த கும்பல சேர்ந்த ஒருத்தன் ரெபேக்காவை துப்பாக்கியில சுட போக லூகாஸ் குறுக்க பாஞ்சு அந்த குண்டை மேல வாங்கிக்கிறான். பதறி போன இவ அவனை கார்ல ஏத்திட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போறா. ஆனா போலீஸ் கேஸ் ஆயிடும்னு பயந்து தனக்கு அடிபட்டதா சொல்லி அட்மிட் ஆகிட்டு பாதியிலே மெடிசனை திருடிக்கிட்டு ஓடி வந்து லூகாஸை அந்த தனி வீட்டுல வச்சு இவளே ட்ரீட்மெண்ட் கொடுத்து காப்பாத்திடுறா. பிரசன்ட் டே, இன்று இங்க ரெபேக்கா கார்ல இருந்து எடுத்த பிளட் ஸ்டெயின்ஸும் லூகாஸோட பிளட்டும் இது 2மே மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் வந்திருக்கு. ரெபேக்காவை இவன் 18 மாசமா பார்க்கவே இல்லைன்னு சொன்னா அவனோட பிளட் எப்படியும் அவ காருக்குள்ள போயிருந்திருக்கும் அப்படின்னு பங்கரும் இன்ஸும் பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு பங்கர், உங்களுக்கு லூகாஸை பத்தி நல்லா தெரியும், அவர் கண்டிப்பா இந்த கொலையெல்லாம் செஞ்சிருக்க மாட்டாரு, அந்த பிளட் ஸ்டெயின்ஸ் கார்ல இருந்ததால மட்டுமே அவரு தான் கொலை செஞ்சாரு அப்படின்னு உங்களால நிரூபிக்க முடியாது, அதனால நீங்க இப்ப எந்த ஆக்ஷனும் எடுக்க கூடாது அப்படின்னு அவன்கிட்ட கேட்டுக்கிறான். ஆனா இன்சோ, நீ சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது, ஆனா லூகாஸ்க்கு கோவம் வந்தா என்ன வேணாலும் பண்ணுவான், அவனுக்கு பச்சர் மேல இருக்கிற கோவம் எவ்வளவு பெருசுன்னு உனக்கு தெரியாது. இதெல்லாம் மனசுல போட்டு கொஞ்ச நேரம் யோசிக்க ஆரம்பிச்சான் இன்சு.
வெச்சர் அவன் அடுத்த லெவலுக்கு கொலம்பியா ட்ரக் கார்டல்ல போய் டீல் பண்றான். 15 நாள் அவங்க கேட்ட சரக்கு அவங்க கொடுத்தாகணும். அதுக்கு உண்டான அட்வான்ஸா அவங்க கொடுத்துட்டு போயிடுறாங்க. அப்பதான் அவனுங்க, தம்பி நீ வேணா உங்க ஊர்ல பெரிய ஆளா இருக்கலாம், ஆனா எங்களை மாதிரி கொலம்பியா கார்டல்ஸ்க்கு நீ எல்லாம் ஒரு கொசு மாதிரி. எங்கள்கிட்ட டீல் சொன்ன மாதிரி நீ சரியா பண்ணலனா நாங்க எதுவுமே யோசிக்க மாட்டோம், அடுத்த நாளே நீ கடல்ல மிதப்ப அப்படின்னு சொல்லிட்டு தான் டீல் கையெழுத்தே ஆகுது. லூகாஸ் இப்போ கேரிய பார்க்க போனான். அவங்க 2 பேரும் சேர்ந்து பழைய கதையெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அவ இன்னும் ஜப்பானை தேடிக்கிட்டு இருக்கதா அவங்க கிட்ட சொல்றா. ஆனா அவளுக்கு எந்த ஒரு பிரேக் த்ரூவும் இது வரைக்கும் கிடைக்கல அப்படின்னு அவங்க 2 பேருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. லூகாஸ் அந்த சப்ளையரை பிடிச்சி ரெபேக்கா பத்தி கேட்டான். இவனோட லேப தான் ரெபேக்காவும் இவனும் சேர்ந்து கொளுத்தி விட்டது. அந்த கோவத்துல தான் ரெபேக்காவை இவன் கொண்டு இருக்கலான்ற கோணத்துல விசாரிக்க ஆரம்பிச்சான். அப்பதான் அவன் ஒண்ணு சொன்னான். அவனோட அண்ணன் பையன் கூட தான் ரெபேக்காவுக்கு தொடர்பு இருந்தது. அவன் மூலியமா தான் ரெபேக்கா இவனுக்கு பழக்கமாயிருக்கு. சோ நீ அவனை விசாரிச்சு பாரு அப்படின்னு அவன் பக்கம் பால் அடிச்சு விடுறான். அவனை போய் விசாரிக்கும் போது தான் தெரியுது ரெபேக்கா இவனும் லவ் பண்ணிட்டு இருந்த விஷயமே. அப்ப அவன் சொல்றான், நான் அவளை கொல்ல வேண்டிய அவசியம் இல்ல, அவங்க மாமன் பச்ரால மட்டும்தான் இந்த மாதிரி விஷயம் எல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு அவன் சொல்றான். இதெல்லாம் மண்டையில போட்டு கேபின்ல வச்சு அனலைஸ் பண்ணிட்டு இருக்கும் போது தான் அவனை பார்க்க கேரியும் ஜப்பானோட ஃப்ரெண்டு ஃபேட்மேனும் வந்தாங்க. இந்த ஃபேட்மேனும் ஜப்பான் மாதிரியே ஒரு ஆக்கர் தான். அந்த மிலிட்டரி கேம்ப்ல இறந்தவங்க லிஸ்ட சிஸ்டத்துல இருந்து எடுத்திருக்கான். அந்த கேம்ப்ல இருந்தவங்க அத்தனை பேரும் இறந்து போயிருக்காங்க, ஆனா ஒருத்தனை தவிர அவன் தான் அந்த மிலிட்டரி டெக் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டோவை காட்ட லூகாஸ்க்கு அவனை பார்த்தோன்னே ஞாபகம் வந்துருச்சு. இப்ப அவனை உன்னால கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டான். அசிங்கப்படுத்த தல, அதை கண்டுபிடிக்காம இங்க நான் வந்திருப்பேன், டைம் வேஸ்ட் பண்ணாம சீக்கிரமா கிளம்புற வழியை பாரு அப்படின்னு சொன்னான். அவனை மொத்த டீமும் அவனை துரத்தி ஒரு இடத்துல பிடிச்சாங்க. அவனை அடிச்சு அவன் நகத்தை பேத்து அவனை சித்திரவதை பண்ணி விஷயத்த கேட்டான் ஃபேட்மேன். அவனை நான் பிளாக் ஆப்ஸ் டீம்கிட்ட ஒப்படைச்சிட்டேன், இது மட்டும் தான் எனக்கு தெரியும்னு சொன்னான். அவங்கிட்ட என்னதான் வேணும்னு அப்படி கடத்திருக்காங்க அப்படின்னு கேட்கும் போது தான் அவன் இது வரைக்கும் பெரிய பெரிய சர்வர்லாம் ஆக்ட் பண்ணியிருக்கான். அதோட அல்காரிதம் டீடைல்ஸ், பேங்க் சாஃப்ட்வேர், சேட்டலைட் டீடைல்ஸ், இப்படி ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் அவங்ககிட்ட இருக்கு. ரொம்ப அசால்ட்டா கேட்குறீங்க அவங்ககிட்ட என்ன இருக்குன்னு. அப்பதான் நம்மளுக்கே தெரியுது இவன் சத்தமே இல்லாம நிறைய சம்பத்தை செஞ்சு விட்டுருக்கான்னு. ஜப்பான் மூலையில இருக்கிற மொத்த டேட்டாவையும் எடுக்கணுன்றதுக்காக அவன் மேல பவர்ஃபுல் யூவி லைட் டார்ச்சர், வாட்டர் போர்டிங் டார்ச்சர், இடைவிடாத அடி, இருட்டு தனியாரன்னு அவனை ஒரு மிருகத்தை டார்ச்சர் பண்ற மாதிரி டார்ச்சர் பண்ணிருக்காங்க. அப்பதான் அவன் எங்க இருக்கான்றது இப்ப யாருக்குமே தெரியாது. ஆனா அவங்க கிட்ட நம்ம ஏதாவது டீல் பேசலாம் அப்படின்னு மிலிட்டரி டெக் சொன்னான். பெருசு அவங்க கிட்ட இருந்த மொத்த பணத்தையும் அவனுக்கு முன்னாடி விரிச்சு காட்டினான். எங்களுக்கு ஜப்பானை திருப்பி கொடுத்துட்டா இந்த பணத்தை அப்படியே கொடுக்குறோன்னு சொல்லு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அவன் அவங்களுக்கு கால் பண்ணான். அவன் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் தராதால அவனை கொல்ல சொல்லிட்டதாக அங்கிருந்து இன்ஃபர்மேஷன் வருது. இப்ப அவன் உயிரோட இருக்கானா இல்லையான்னு அவங்களுக்கே தெரியல அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் இந்த மிலிட்டரி டெக்கு, டே அவனை எதுவுமே செஞ்சிடாதீங்க, என்கிட்ட $6 மில்லியன் பணம் கையில இருக்கு, அவன் செத்துட்டானா நம்மளுக்கு $1 கூட கிடைக்காது அப்படின்னு சொன்னான். அப்பதான் அந்த மிலிட்டரி டெக்கு, நம்ம எவ்வளவு வேகமா இங்க போறோமோ நம்ம அவனை காப்பாத்தலாம், உடனே இங்க இருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அங்க கிளம்புனாங்க. ஜப்பானை ஒரு ஜீப்ல போட்டு அழைச்சிட்டு வந்தாங்க. அவன் தள்ளாடி அப்படியே நடந்து வர அந்த மிலிட்டரி டெக்கும் பணத்தை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அவனை கிராஸ் பண்ணி அந்த டீம் கமாண்டர்ட்ட போய் கொடுத்தான். ஜப்பானு கரெக்டா போய் லூகாஸ் கையில தான் விழுந்தான். அப்பதான் ஜப்பானு, இத்தனை நாளா எங்க போய் பிடிக்கிட்டு இருந்த அப்படின்னு ரொம்ப விரக்தியில பேசினான். எல்லாமே கரெக்டா முடிஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம நினைக்கிறப்போ அந்த பிளாக் ஆப்ஸ் கமாண்டர், உங்களுக்கு நான் ஒரு விஷயத்த சொல்லியே ஆகணும், எங்க கிட்ட வந்தவனே நாங்க இது வரைக்கும் பணத்துக்காக கொடுத்ததே கிடையாது, இப்பவும் அப்படித்தான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் துப்பாக்கியை இந்த டீம் முன்னாடி நீட்டினாங்க. கொஞ்ச நேரம் யாருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அப்பதான் அந்த ஃபேட்மேன், கமாண்டரே அது எங்களுக்கும் தெரியும் அப்படின்னு சொன்னான். பார்த்தா அவனோட நிறைய ஆளுங்க அந்த டவர் மேல ஸ்னைப்பர்ஸோட நிக்கிறாங்க. கண் நிமிக்கிற நேரத்துல அவங்க இருக்கிற அத்தனை பேரையும் போட்டு தள்ளினானுங்க. அந்த மிலிட்டரி டெக் மட்டும் அந்த பணத்தை எடுத்துட்டு அப்படியே எஸ்கேப் ஆயிடுறான். ஆனா முக்கியமான இந்த கமாண்டரு இவங்க கிட்ட மாட்டிக்கிறான். ஜப்பான் கிட்ட இவனுக்கு என்னடா பண்ணலாம் அப்படின்னு கேட்டான். ஜப்பான் எந்த ஒரு பேச்சும் பேசாம துப்பாக்கி எடுத்து நெத்தி போட்டுல சுட்டு அவனை அதே இடத்துல காலி பண்ணான். 18 மாசம் டார்ச்சர்ல இருந்து வெளியே வந்த ஜப்பான் இன்னும் ஒரு விதமான போஸ்ட் ட்ராமேட்டிக் ஸ்ட்ரெஸ்லயே இருந்தாலும் இந்த நிலைமையிலும் நம்ம கொள்ளடிச்ச பணத்தை ஏதாவது மிச்சம் வச்சிருக்கீங்களாடா, இருந்துச்சுன்னா சொல்லுங்க, இந்த பயலுகிட்ட இருந்து நான் எப்படியாவது இங்க இருந்து எஸ்கேப் ஆகணும் அப்படின்னு கேட்டான். அதுக்கு பெருசு, இருந்த எல்லா காசையும் கொடுத்துதான் உன்னை மீட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னான். உங்களுக்கு காசோட அருமை யாருக்காவது இங்க தெரியுதாடா, எல்லாத்தையும் எதுக்குடா தூக்கி கொடுத்தீங்க அப்படின்னு இவனுங்களை பிடிச்சி திட்டிக்கிட்டு இருக்கான். அந்த மிலிட்டரி டெக்கு எல்லா பணத்தையும் தூக்கிட்டு ஓடி போயிட்டான். அன்னைக்கு மட்டும் நாங்க பணத்தை அவன் கண்ணில் காட்டலாம், இந்நேரம் நீ நட்டுக்கிட்டு போயிருப்ப
வைப்படா அப்படின்னு நான் பெருசு. அப்பதான் கேரி, நீ கவலைப்படாதடா, நான் புது வீடு வாங்கியிருக்கேன், அங்க நான் மட்டும்தான் இருக்கேன், நீ என் கூட வந்து தங்கிக்கோ அப்படின்னு சொன்னான். ஜப்பானுக்கு அப்பதான் ஒரு விஷயமே தெரிய வருது. அவளோட புருஷன் இறந்ததும், அதனால அவளோட மாமியாரு அவங்க பசங்க 2 பேரையுமே அவங்க அழைச்சிட்டு போனதும், அதனால இப்ப கேரி தனியா தான் இருக்கான்றத ஜப்பான் புரிஞ்சுக்கிட்டான். ரெபேக்காவோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல அவ இறந்தப்போ அவ பிரெக்னெண்டா இருந்ததா ரிப்போர்ட் வந்திருக்கு. அப்பதான் இன்சு கார்ல லூகாஸோட ரத்தம். கடைசியா ரெபேக்கா ஜிபிஎஸ் சிக்னல் லூகாஸ் இருந்த இடத்த தான் காட்டுது. இப்போ போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ஸும் அவ பிரெக்னெண்டா இருந்ததா தகவல் வந்திருக்கு. சோ லூகாஸ் இவ பிரெக்னென்ட் ஆனது தெரிஞ்சு இவ மிரட்டி இருக்கணும், அதுக்கு லூகாஸ் கொன்னு இருக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி சந்தேகத்தின் அடிப்படையில லூகாஸை அரெஸ்ட் பண்றான். இது தெரிஞ்ச பச்சர் ஸ்டேஷனுக்குள்ள வந்து அவனுக்கு நான் பெயில் தரேன், அவனை வெளியே விடுறான், அவனை கொல்றேன் குத்துறேன்னு கத்திக்கிட்டு இருக்கான். இருந்தாலும் இன்சு உள்ள வந்து, நீ மேயரா இருக்கலாம், இந்த செஷன் நான் தான் ஷெரீஃப், நீ இது மாதிரிலாம் பண்றதுக்கு நான் அனுமதிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொன்னான். இவங்க சண்டை போட்டுட்டு இருக்கும் போது தான் ஒரு எஃபிஐல இருந்து ஒரு லேடி வந்தாங்க. இனிமே இந்த கேஸ் நாங்க பாத்துக்கிறோம், நீங்க வெளியே போகலான்னு சொன்னதுக்கு அப்புறம் பச்சர் அங்கேருந்து பொத்திக்கிட்டு போயிடுறான். ஜப்பான் கொஞ்ச நாள் அவனுக்கு தூக்கமே வராம கஷ்டப்பட்டு இருந்தான். அந்த சித்திரவதை ஞாபகங்கள் அவனை துரத்திக்கிட்டே இருந்தது, அவனை தூங்கவே விடல. அவன் அதுல கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வரணும்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். அன்னைக்கு நைட்டு மண்டையெல்லாம் வீங்கின மாதிரி ஒரு கிறுக்க, அவனுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி ஒரு கிறுக்கி, 2 பேரும் மரம் கலண்ட கில்லர்ஸ். இவனுங்க சாத்தான கும்பிடுற கும்பல். சாத்தானுக்கு பலி கொடுக்கறன்ற பேர்ல ஒரு பொண்ணை கடத்திட்டு வந்து அவளை சில சடங்கெல்லாம் செஞ்சு அவ உயிரோட இருக்கும் போதே அவ இதயத்தெல்லாம் புடுங்கி சாத்தானுக்கு பலி கொடுக்கறான். அடுத்த நாளே அந்த பொண்ணோட உடம்ப காட்டுல தூக்கி போட்டுறான். இது போலீஸுக்கு தெரிஞ்சு மொத்த டீமும் அங்கே போய் அனலைஸ் பண்ணுது. இதுக்கு முன்னாடி நடந்த கொலைகளும் இந்த கொலையும் ஒரே மாதிரி தான் இருக்கு. சோ கில்லர் இன்னும் வெளியே தான் சுத்திக்கிட்டு இருக்கான். இந்த கொலை நடந்தப்போ லூகாஸ் ஜெயிலுக்குள்ள இருந்ததால அவன் நிரபராதின்னு முடிவு பண்ணி அவனை ரிலீஸ் பண்றாங்க. இன்சி லூகாஸ் கிட்ட போய் என்ன மன்னிச்சிடுறா அப்படின்னு கேட்டா. ஆனா லூகாஸ், பரவாயில்லடா, நீ உன் கடமையை தான் செஞ்ச அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஈஸியாவே கடந்து போனான். அதுக்கப்புறம் ரீசெண்டா நடந்த மாடல்ல ஏதாவது க்ளூ கிடைச்சிருக்கா அப்படின்னு கேட்டான். அதுக்கு இன்சு, அந்த பாடியை தூக்கி போடும் போது ஒரு சின்ன பையன் பார்த்திருக்கான், ஆனா அவன்கிட்ட இருந்து எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் நம்மளால எக்ஸ்ட்ராக்ட் பண்ணவே முடியல அப்படின்னு சொன்னான். இங்க ஒரு நைட் டைம்ல கேரி எங்கேயோ வெளியே கிளம்புற மாதிரி கிளம்பிட்டு இருக்கா. அப்ப ஜப்பானு, எங்க போற மாதிரி இருந்தாலும் என்னையே கூப்பிட்டுட்டு போ, என்னை இங்க தனியாலாம் விட்டுட்டு போகாத, எனக்கு பயமா இருக்குன்னு சொன்னான். அப்பதான், நான் போற இடம் கொஞ்சம் ரிஸ்க், நீ எல்லாம் வராத, நீ உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னா. ஜப்பான் கேட்கவே இல்லை, ரொம்ப அடம் பிடிச்சி கேரி கூட தான் கிளம்புறான். ஜப்பானை கார்லயே உட்கார வச்சுக்கிட்டு இவன் அந்த ஃபேக்டரிக்குள்ள போய் ஒருத்தரா கொன்னுட்டு அந்த பச்சரோட லேபை மொத்தமா கொளுத்தி விட்டுட்டு அங்கிருந்து ஓடி வந்துடுறா. கேரியோட புருஷன் சட்டத்தால பச்சர் தண்டிக்க நிறைய கேஸ் போட்டான், ஆனா எல்லாத்துலயும் அவன் தப்பிச்சிடுறான். சட்டத்தால ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு தெரிஞ்ச இவன் நடுராத்துல எந்திரிச்சு போய் யாரெல்லாம் ட்ரக்ஸ் விற்கிறாங்களோ அவங்கள கூட அடிச்சு போட்டு வந்துருவா. ஜப்பான் அந்த நெருப்பை பார்த்ததுக்கு அப்புறம் ரொம்பவும் பயங்கரமா பயந்து போயிடுறான். அவனுக்கு அந்த டார்ச்சர் பண்ண ஞாபகம்லாம் வந்து போகுது. அடுத்த நாள் காலையிலேயே ஜப்பான் அந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து வெளியே வந்த மாதிரி ஒரு கிளீன் ஷேவை போட்டுக்கிட்டு பழைய ஜப்பானா மாறி நிக்கிறான். லூகாஸ் அந்த காட்டுல அந்த பொண்ணோட உடம்ப வீசினதை பார்த்த அந்த சின்ன பையனை போய் விசாரிக்கிறான். அந்த பையன் ஒரு பேப்பர்ல சாத்தா மாதிரி ஒரு உருவத்தை வரைஞ்சு காட்டுறான். அதை பார்த்துட்டு, அதுக்கு கொம்பு இருந்துச்சா அப்படின்னு கேட்கிறான். பையன் ஆமான்னு சொல்றான். இந்த மாதிரி ஆளுங்க சாத்தான கும்பிடுற பலி கொடுக்கிற பைத்தியக்கார கும்பல்ல சேர்ந்தவங்க அப்படின்னு ஒரு விஷயம் அவனுக்கு தெளிவா தெரிஞ்சது. எவ்விய லேடியும் அந்த 4 கொலைகளும் ஆராய்ஞ்சு பார்த்தப்போ இது ஒரே முறைப்படி கொல்லப்பட்டிருந்து தெரிஞ்சு இது ஏதோ பலி கொடுக்கிற சடங்கு மாதிரி அவளுக்கு தோணுச்சு. உடனே இந்த மாதிரி ரிச்சுவல்ஸ் பண்ற பைத்தியக்காரங்களா அடிக்கடி கூடுற அந்த இடத்துக்கே தேடி போனா. விசாரிக்க போன இடத்துல இவளை யாருமே மதிக்காம இவளை அடிச்சு தூக்கி போட போது லூகாஸ் கரெக்டா என்ட்ரி கொடுத்து அவளை காப்பாத்திடுறான். இங்க அந்த லேப் எரிஞ்சதுக்கு காரணம் கேரி தான் அப்படின்ற விஷயம் பச்சருக்கு அதுக்கு வருது. அப்போ லூகாஸ் இந்த பாடி மாடிஃபிகேஷன் பண்ண ஒரு ஆளை பிடிச்சி விசாரிச்சப்போ அவன் ஒரு டாக்டர் பேரை சொல்றான். அந்த டாக்டரை பார்க்கறதுக்கு இவங்க கிளம்பி போனாங்க. அன்னைக்கு காலையில அந்த சைக்கோ கொலைகாரன கட்டுப்பாட்டுல இருந்த ஒரு பொண்ணு பேன்சி ஸ்டேஷனுக்குள்ளே வந்து எல்லாருக்கும் முன்னாடியும் அவன் இதோட அதை நிறுத்த மாட்டான், இந்த பெண்கள் கொலையும் வெறும் ஆரம்பம் தான், இன்னும் இது தொடரும் அப்படின்னு சத்தமா கத்திட்டு திடீர்னு பையில இருந்து பெட்ரோலை எடுத்து அவன் மேல ஊத்தி அவளே பத்த வச்சுக்கிட்டு அந்த இடத்துல இறந்து போறா.
இங்க அந்த டாக்டர் கிட்ட வந்து FBI லேடி விசாரிக்கும் போது நான் எக்கச்சக்க பேருக்கு இது மாதிரி ஆபரேஷன் எல்லாம் பண்ணிருக்கேன், எல்லாரோட பேரு எனக்கு ஞாபகம் இருக்காது அப்படின்னு பேசிக்கிட்டே நழுவுறான். இங்க FBI லேடி விசாரிச்சுட்டு இருக்கும் போதே லூகாஸ் உள்ள போய் ஏதாவது க்ளூ கிடைக்குதா இன்னும் செக் பண்ணிட்டு இருந்தான். அப்புறம் என்ன நினைச்சான்னு தெரியல, திடீர்னு அந்த FBI லேடியை பார்த்து இவனுக்கு எதுவும் தெரியாது போல, இவன் ஒரு வெத்து, வா நம்ம கிளம்பலான்னு சொல்லிட்டு அவளை அழைச்சிட்டு வெளியே வந்துடுறான். வெளியே வந்தவன் சும்மா வரல, டாக்டர்கிட்ட இருந்த ஒரு கேமராவை அபேஸ் பண்ணிட்டு தான் வந்திருக்கான். அந்த லூசு டாக்டர் இது வரைக்கும் யாருக்கெல்லாம் ஆபரேஷன் பண்ணியிருந்தானோ, உருவத்தை மாத்தி விட்டுருந்தானோ எல்லாரோட போட்டோஸும் அந்த கேமரால இருக்கு, அதை பார்த்துக்கிட்டு இருந்தான். அப்படியே அந்த கேமராவை மறுபடியும் அதே கேசினோவுக்கு போய் அங்கே வேலை செய்யறவன்கிட்ட காட்டும் போது தான் இந்த கொம்பு வச்ச மாதிரி இருக்கானே இவனை தான் தேடுறோம், இவனை பத்தி ஏதாவது உனக்கு தெரியுமான்னு அவன்கிட்ட கேட்கும் போது இந்த பையன் இங்க அடிக்கடி வருவான், இங்க நிறைய பேரை மூல செலவு பண்ணிட்டு இவன் சாத்தான் அப்படின்ற மாதிரிலாம் இங்க பேசிக்கிட்டு சுத்துவான், இவனோட பேர் மட்டும்தான் சொல்றான், இவன் எங்கேருந்து வருவான்றதுலாம் எனக்கு தெரியாது அப்படின்னு அவன் சொல்லிடுறான். அதுக்கப்புறம் அந்த பேரை வச்சு இந்த FBI லேடி FBI ரெக்கார்ட்ஸ்ல இந்த பேர்ல யாராவது ஆள் இருக்காங்களான்னு செக் பண்ண சொன்னான். கேரியோட பொண்ணு அவளை பார்க்க வீட்டுக்கே வந்திருந்தா. எல்லாருமே அன்னைக்கு சாப்பிட்டுட்டு ஜாலியா பேசிட்டு இருந்தாங்க. அன்னைக்கு நைட்டு அவ கூடவே அவன் தங்கினான். காலையில எந்திரிச்சு காபி போட்டுட்டு இருக்கும் போதுதான் செக்யூரிட்டி கேமரால ஆட்கள் நிறைய பேர் உள்ள வரத பாக்குறா. பதறி போய் தேவா ரூமுக்கு ஓடுறா. வழியில வந்த 2 பேர் அடிச்சு ஒருத்தன் துப்பாக்கியை பிடுங்கி அவனையே போட்டு தள்ளுறான். தேவா ரூமுக்குள்ள ஒருத்தன் துப்பாக்கியோட நுழைய கரெக்டா நம்ம ஜப்பான் அங்க வந்து அவன் மண்டையிலே ஒண்ணு போட்டு அவளை காப்பாத்திடுறான். ஜப்பான் ஜன்னலை திறந்து தேவா கையில ஒரு துப்பாக்கியை கொடுத்து இங்க இருந்து ஓடு, உன் வழியில எவன் வந்தாலும் சுட்டுடு அப்படின்னு சொல்லிட்டு அவளை வேகமா ஓட சொல்றான். அங்கிருந்து ஒருத்தன் அவளை துரத்திக்கிட்டே ஓடுறான். ஜப்பானும் கேரியும் இங்க இருக்க எல்லாரையும் முடிச்சு விட்டானுங்க. அப்ப தேவா எங்கன்னு தேடி இவங்க ஓடினாங்க. அதே நேரத்துல தேவா கார் ஷெட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டு இருந்த தேவாவை கண்டுபிடிச்ச அவன் காருக்கு அடியில இருந்து இழுத்தான். அந்த மெக்கானிக் ஷெட்டுக்குள்ள உள்ள ஓடி போய் பார்க்கும்போது தேவாவுக்கு ஒன்றும் இல்லை, அங்கே துரத்திக்கிட்டு ஓடினவன் தான் அங்கே செத்து கிடக்குறான். இந்த விஷயம் லூகாஸ் காதுக்கு போகுது. தேவா அழுதுகிட்டு இருக்கிறத பார்த்து அவளுக்கு கொஞ்ச நேரம் ஆறுதல் சொன்னான். அதுக்கப்புறம் ஜப்பானை அவளை பத்திரமா பார்த்துக்கிட்டதுக்கு நன்றியை சொல்லிட்டு நேரா கேரி கிட்ட தான் போனான். நீல் பச்சரை போய் அடிக்க போக தான் அவன் உன்னை ஆள் அனுப்பியிருக்கான், இது மாதிரி லூஸ் தனத்தை தயவு செய்து விடு அப்படின்னு சொல்றான். கேரி கோபத்துல அவனை தள்ளி விட்டு அழ ஆரம்பிச்சான். அப்ப லூகாஸ் மனசு தாங்காம அவளை கட்டி பிடிச்சி சமாதானப்படுத்தினான். இன்னொரு பக்கம் FBI அனுப்பின தகவல்ல அந்த கில்லர் ஒரு கேவலமானவன்னு தெரிய வருது. அவன் ஏற்கனவே ஒரு பொண்ணை சீரழிச்ச கேஸ்ல கைதானவன்னு தெரிய வருது. அந்த பொண்ணை போய் பார்த்தா அவனை பத்தி ஏதாவது டீட்டெயில் கிடைக்கும்னு அந்த FBI லேடி தனியாவே அந்த வீட்டுக்கு போறா. அங்க போய் பார்த்தா அங்க ஒரு ட்விஸ்ட். அந்த லேடி தான் அந்த சைக்கோ கில்லர் கூட இருந்த அந்த கிறுக்கி. இவளும் அந்த சாத்தான் கும்பலை சேர்ந்தவ தான். FBI லேடி உள்ள போய் அவளை விசாரிச்சா அவ இஷ்டத்துக்கு என்னென்னமோ பேசுறா. என்னை யாருமே நேசிக்கல, அவன் தான் எனக்கு அன்பு காட்டினான், ஆனா திடீர்னு ஒரு நாள் அவனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுச்சு அப்படின்னு ஏதோ கதை விட்டுட்டு இருக்கா. அவ பேசல இருந்தே தெரியுது அவ பொய் சொல்றா, ஒரு பைத்தியம் அப்படின்றத இவன் முடிவுக்கு வந்துட்டா. இதை லூகாஸ்க்கு போன் பண்ணி சொல்லலான்னு பார்த்தா அவன் போன் எடுக்கல. அதனால ஒரு வாய்ஸ் மெயில ஒரு மெசேஜ் போட போனா அவளை நான் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லும் போதே கண்முழிச்சு பார்த்தா அந்த FBI லேடி கைகால் கட்டப்பட்டு பலிபீடத்துல முன்னாடி இருக்கா. அடுத்த பலி இவதான்னு நம்மளுக்கு தெளிவா தெரியுது. அந்த மெசேஜ் பார்த்த லூகாஸ் அவளுக்கு ஏதோ பிரச்சனைன்னு புரிஞ்சுக்கிறான். அவ இப்ப எங்க இருக்கான்னு தெரியல. ஆனா இன்ஸ் நான் FBIக்கெல்லாம் தகவல் சொல்லிட்டேன், அவங்க எல்லாம் வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல லூகாஸ் கோபம் வந்து அவங்க இங்க வரத்துக்குள்ள அந்த பையன் அவளை கொண்டுட்டு ஆத்துல வீசிடுவான்டா அப்படின்னு கத்துறான். அப்பதான் இன்ஸ் லூகாஸ் புரிஞ்சுக்கோ, நான் அந்த கில்லரை பல மாசமா தேடிட்டு இருக்கேன், ஆனா அவன் எனக்கு நிறைய நேரம் டிம்கி தான் கொடுத்துட்டு இருக்கான், என்னாலே பிடிக்க முடியல. அப்பதான் லூகாஸ் அதை விடு, உங்க ஸ்டேஷன்ல ஒரு லேடி பெட்ரோல் ஊத்திக்கிட்டு இறந்துச்சுல்ல, அது என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டான். அவ வீடு ஃபுல்லா செக் பண்ணிட்டேன், எனக்கு எதுவுமே டீடைல்ஸே கிடைக்கல, அங்க இருக்க டீடைல்ஸ் வச்சு எதுவுமே அந்த கீழரை நம்மளால கனெக்டே பண்ண முடியல அப்படின்னு சொன்னான். அவ செல்போன் நம்பர் அனுப்பிச்சு அதோட கால் டீடைல்ஸ் சிக்னல் டீடைல்ஸ் எல்லாமே நான் FBI கேட்டிருக்கேன், ஆனா வரத்துக்கு 2 நாள் ஆகும் அப்படின்னு சொல்றான். உடனே லூகாஸ் அந்த போனாவது கையில வச்சிருக்கியாடா அப்படின்னு கேட்ட உடனே அந்த போன் நம்ம கையில தான் இருக்கு, அந்த போனை எடுத்துக்கிட்டு வேகமா வான்னு சொல்லி 2 பேருமே சேர்ந்து ஜப்பானை பார்க்க போனாங்க. அப்பதான் இன்ஸ் நம்ம 2 பேரும் அந்த கேங்ஸோட சண்டை போடும் போது நம்ம 2 பேரும் மீட் பண்ணிருக்கோம் தெரியுதா அப்படின்னு கேட்டான். டேய் நான் தாண்டா சண்டை போட்டேன், நீ தொடையில அடிபட்டு கீழே கிடந்த அப்படின்னு கிண்டலா அவன்கிட்ட சொன்னான். லூகாஸ் முகத்தை பார்த்த அப்புறம் நீங்க சும்மாலாம் இங்க வந்திருக்க மாட்டீங்களே, எதுக்காக வந்திருக்கீங்க அதை சொல்லு அப்படின்னு சொன்னான் ஜப்பான். அந்த போனை கொடுத்து இதுல இருக்க டீடைல்ஸ் எல்லாம் எனக்கு கொஞ்சம் வேணும்னு சொன்னான். அப்போ ஒரு 15 நிமிஷம் கூட மொத்த டீடைலும் தரேன் அப்படின்னு கொஞ்ச நேரத்திலேயே மொத்த ஹிஸ்டரியும் எடுத்து அந்த பொண்ணு சாகத்துக்கு முன்னாடி அந்த கிறுக்கி போன்
போன்ல இருந்து போன் பண்ணிருக்கான்றத கண்டுபிடிச்சு அட்ரஸ கொடுக்குறான் ஜப்பான். லூகாஸ் இன்ஸும் அவன் வீட்டுக்கே போறாங்க. அந்த FBI லேடி கார்டு அங்கேதான் இருக்குன்றதால அவ இங்க வந்திருக்கா அப்படின்றத அவங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. அப்படியே தேடிக்கிட்டு கேரேஜுக்கு போறாங்க. அங்கே அந்த லேடியோட கார் நிக்குது. லூகாஸ் காருக்குள்ள செக் பண்ணிட்டு இருக்கும் போது தான் வெளியே இன்ஸ யாரோ அடிச்ச சத்தம் கேக்குது. டக்குன்னு லூகாஸ் வெளியே வரான். அப்படியே யாரையும் அடிச்சிடுறாங்க. பார்த்தா அந்த டாக்டர் தான். கண் முழிச்சு பார்த்தப்போ 2 பேரும் பேஸ்மெண்ட்ல கைவிலங்க போட்டு கட்டப்பட்டிருக்காங்க. இன்ஸ் ரொம்ப நொந்து போய் இதோட நம்ம விஷயம் முடிஞ்சிருச்சு, நான் ஒரு நல்ல போலீஸா இருக்குன்னு நினைச்சேன், ஆனா எவனும் என்ன மதிக்கவே இல்லை, நான் ஒரு ஃபெயிலியர், இப்ப கூட பாரு இந்த சைக்கோ கையால சாக போறேன் அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருந்தான். டேய் என்கிட்ட இப்பயாவது சொல்றா, நான் சாக போற நேரத்துல எனக்கு ஒரே ஒரு உண்மை மட்டும் தெரிஞ்சாகணும்டா அப்படின்னா. எனக்கு ரொம்ப நாளாவே இந்த டவுட் இருக்கு, நீ யாரு, நீ கண்டிப்பா போலீஸ் தானா அப்படின்ற மாதிரி அவன் ஒரு கேள்வி கேட்டான். அவனும் சாவுக்கு முன்னாடி நிக்கிறதால சரி நான் உண்மையை சொல்றேன், நான் நிஜமான அந்த லூகாஸ் விட்டு இல்லடா, 15 வருஷமா ஜெயில இருந்துட்டு பொண்ணை தேடி இங்க வந்தான், சந்தர்ப்பமோ சூழ்நிலையும் என்ன இது மாதிரி போலீஸ் ஆக்கிடுச்சு அப்படின்னு உண்மையை சொல்லிடுறான். இன்ஸுக்கு உலகமே இடிஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. டேய் நான் ஒரு நேர்மையான போலீஸ் அதிகாரி, இத்தனை நாளா ஒரு கிரிமினல் தான் நான் ரிப்போர்ட் பண்ணிட்டு இருந்தானா, என்னடா உலகம் இது அப்படின்னு நினைச்சு நொந்துகிட்டு இருந்தான். அவனுக்கு கோபம், சிரிப்பு, வெறுப்புன்னு எல்லா விதமான உணர்ச்சியும் அவன் முகத்துல தெரிஞ்சது. அப்பதான் அந்த டாக்டர் உள்ள வந்து, இன்னைக்கு உங்களை உருமாத்தி அந்த சாத்தானுக்கு நாங்க படைக்க போறோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஊசியை கிட்ட எடுத்துக்கிட்டு வந்தான். அதே நேரத்துல இங்க அந்த FBI லேடிய பலி கொடுக்கற மாதிரி அவளை கட்டி போட்டு சில சடங்கெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்க கரெக்டா அந்த இன்ஜெக்ஷன் எடுத்து டாக்டர் கிட்ட வந்தான். கரெக்டா இன்ஸ் ஒரு எட்டி ஒரு உதவச்சான். கரெக்டா அவன் லூகாஸ் கால் கிட்ட போய் விழுந்தான். லூகாஸ் காலால அவன் கழுத்தை பிடிச்சி நெரிச்சு அவனை மயக்கடைய வச்சான். கரெக்டா அவன் இடுப்புல தான் சாவி தொங்கிட்டு இருந்தது. அதே நேரத்துல இங்க அந்த FBI லேடி கழுத்துல கத்தி இறக்க போனா கரெக்டா லூகாஸ் உள்ள வந்து அவளை காப்பாத்திடுறான். லூகாஸ் இன்ஸும் அந்த மொத்த டீமையும் பிரிச்சு மேய்றானுங்க. அவன் நான் ஒரு சாத்தான், என்னால உன்னால கொல்லவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அந்த FBI லேடி டக்குன்னு வந்து நெத்தி போட்டுலயே ஒரு குண்டை இறக்கி அவனை சாவடிக்கிறா. அப்புறம் மொத்த போலீஸ் அங்கே வருது. அப்பதான் பச்சரும் உள்ள வந்தான். என் கையால அவனை கொல்லலான்னு பார்த்தேன், ஆனா நீயே முந்திக்கிட்ட, இருந்தாலும் ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போனான். லூகாஸ் பேஞ்சை விட்டு கிளம்புறேன் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்தான். ஆனா அங்கேதான் ஒரு பெரிய ஷாக் காத்துக்கிட்டு இருந்தது. அந்த FBI லேடி அந்த கிறுக்கி சைக்கோ பொண்ணை விசாரிக்கும் போது ஒரு முக்கியமான விஷயத்த கண்டுபிடிக்கிறா. எல்லா கொலையுமே பௌர்ணமி அன்னைக்கு தான் நடந்திருக்கு, ஆனா ரெபேக்கா கொலை மட்டும் பௌர்ணமி அன்னைக்கு நடக்கல. இந்த விஷயத்த அவள்கிட்ட கேட்டப்ப ரெபேக்காவை நாங்க கொல்லவே இல்லை அப்படின்னு அந்த லேடி சொல்லியிருக்கா. உடனே 2 பேரும் பச்சர் வீட்டுக்கு போறாங்க. அங்க ஒரு ரகசிய பாதாள இருக்கிறதுன்றது அவனுக்கு ஏற்கனவே தெரியும். அங்கே ரத்தத்தாலான கத்திகளும் சித்திரவதை பண்ற பொருட்களும் அங்க இருந்தது. அங்கே தரையில ரெபேக்காவோட செயின் கிடக்கிறத பார்த்த லூகாஸ் அப்படியே நொறுங்கி போயிடுறான். இன்னொரு பக்கம் பச்சரு தன்னோட கேரியிலே மிகப்பெரிய ட்ரக் டீலை ஒன்று முடிக்க ஏர்போர்ட்டுக்கு போறான். இந்த டீல் தான் கொலம்பியா கார்ட்டலோட டீலு. இந்த டீலை மட்டும் அவன் கரெக்டா முடிச்சிட்டானா அவனுக்கு ஏகப்பட்ட பணம் வரும், பெரிய ரிஸ்க் அவனை விட்டு போகும். அந்த போதை பொருள் இருக்க வண்டியை திறந்தா உள்ள நம்ம கேரி தான் இருக்கா. எல்லாரும் துப்பாக்கியை தூக்க வண்டிக்கு மேல இருந்து நம்ம ஜப்பானும் மிஷின் கன்னை தூக்கிக்கிட்டு மாசா வந்து நிக்கிறான். ஆனா கேரி நக்கலா சிரிஞ்சிட்டு டக்குன்னு குனிகிறா. ட்ரங்க்ஸும் விடுச்சு செதறுது. இதை பண்ணது நம்ம இன்ஸு தான். அப்படியே கேரியும் ஜப்பானும் இன்ஸும் 3 பேரும் அந்த டீலை மொத்தமா காலி பண்ணிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகிடுறாங்க. டீலு கைவிட்டு போன கோபத்துல இருந்த அந்த காட்டல் ஆளுங்கெல்லாம் பச்சரை கொல்ல வராங்க. ஆனா பச்சரோட ஆளு அந்த புட்டி இருந்த மொத்த ஆளுங்களையும் முடிச்சு விட்டுறான். அப்படியே அவங்க 2 பேரும் தப்பிச்சு போயிட்டு இருக்காங்க. பச்சர் காரை வேகமா ஓட்டிக்கிட்டு போகும்போது லூகாஸ் அந்த காரோட இடிச்சு அவங்க 2 பேரையும் ஒரு பள்ளத்துல தள்ளி விட்டுறான். அந்த செயினை அவன் முகத்துல தூக்கி போட்டுட்டு, ரெபேக்கா கர்வமாக இருக்கிறத தெரிஞ்சுதான் உன்னோட கௌரவத்துக்காக அவளை கொன்னு அந்த பழியை அந்த சைக்கோ மேல தூக்கி போட்டிருக்க அப்படின்னு சொன்னா லூகாஸ். நீ தேவையில்லாம என் மேல பழிய போடுற, அவளை கொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது அப்படின்னு பச்சர் சொன்னான். அப்ப உன்னோட அண்டர் கிரவுண்ட் ரூம்ல இந்த செயின் எப்படி வந்தது அப்படின்னு கேட்டான். அந்த வீட்டுல இருக்கிறதே 2 பேர் தான், ஒன்னு இவன், இன்னொருத்தன் அந்த புட்டி. இந்த கேள்வி கேட்டு இருக்கும் போதே பச்சரும் லூகாஸும் அப்படியே திரும்பி பார்க்கும் போது அந்த புட்டியை காணும். லூகாஸ் அவனை தேடி போனா திடீர்னு பின்னாடி வந்து அவனை அடிக்க அவங்க 2 பேருக்குமே பெரிய சண்டை ஆரம்பிக்குது. நிஜமாகவே அவளை கொன்னது இந்த புட்டி தான். ரெபேக்கா பச்சருக்கு தெரியாம நிறைய ட்ரக் டீலர்ஸ் கிட்ட கமிஷன் வாங்கிட்டு இருந்து ஒரு சைட் பிசினஸ் மாதிரி ஓட்டிக்கிட்டு இருந்தா. இந்த ரெபேக்காவால பச்சரோட பிசினஸ் பெரிய அளவுல பாதிக்கப்படணும்னு நினைச்சு அவளை கொன்னு அந்த பழியை சைக்கோ மேல போட்டதே இந்த புட்டி தான்.
இப்படி இங்க வேகமா சண்டை போயிட்டு இருக்கும் போது இங்க பட்சருக்கு ரெபேக்காவோட உருவம் கண்ணுக்கு தெரியுது. அவளோட ஞாபகம் வந்து அவன் அந்த இடத்துலயே அழுதுகிட்டு இருக்கான். புட்டியும் லூக்காஸும் முகத்துல ரத்தம் வடிய வேலையை அடிச்சுக்கிறானுங்க. லூக்காஸ் அவன் தலையாலே மோதி அவனை மயக்கடைய வச்சு அவனை தரதரன்னு இழுத்துட்டு வந்து பட்சர் கால்கடியில இருந்து போட்டான். அப்ப அந்த புட்டி, நான் உங்களுக்காக தான் செஞ்சேன், அவ உங்களுக்கு துரோகம் பண்ண பார்த்தா, அதனாலதான் அவளை கொன்னேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே பட்சர் அப்படியே கழுத்து திருவி அவனை கொன்னுடுறான். இங்க ஒரு இடத்துல மிலிட்ரி டெக் அவனோட கம்ப்யூட்டரை திறக்க முடியாம தவிக்கிறான். கம்ப்யூட்டர் பேக்ரவுண்ட்ல ஜப்பானோட போட்டோ இருக்கு. பின்னாடி பார்த்தா நம்ம ஜப்பான் துப்பாக்கியோட வந்து நிக்கிறான். அப்பதான் அவன், என்கிட்ட இருக்க பணத்தெல்லாம் எடுத்துக்கடா, என்னை விட்டுரு அப்படின்னு கெஞ்சுறான். அப்ப ஜப்பான் சிரிக்கிறான். எந்த பணத்தை சொல்ற? சுவிஸ்ல வச்சிருந்த அந்த 24 மில்லியனா இல்ல கேமன் ஐலாண்ட்ல வச்சிருக்கிற பணமா? எதை சொல்ற? கவலைப்படாத, ரெண்டுத்தையும் அண்ணன் நான் எடுத்துக்கிட்டேன். நான் எங்கெல்லாம் கை வச்சேன்ற டீடைல்ஸ் என்ன கேட்டு டார்ச்சர் பண்ணீங்க. நீ என்னோட பெரிய ஹேக்கர் தானே, அதனால அண்ணன் உனக்கு ஒரு பிரைஸ் வச்சிருக்கேன். உலகத்துல இருக்கிற எல்லா உளவு அமைப்புகளும், அதாவது மொசாடு, FBI மாதிரி ஆளுங்க என்ன தேடிட்டு இருக்காங்க விஷயம் உனக்கே தெரியும். நான் கை வச்ச எல்லா இடத்துலயும் இப்போ உன்னோட டீடைல்ஸை ஃபீட் பண்ணிட்டேன். இனி நீ தான் ஜப்பான். இனிமேலுக்கு அவங்க கிட்ட இருந்து நீ தப்பிச்சுக்கோ. நான் எதுக்குடா உன்னை கொல்லணும் அப்படின்னு ஒரு ட்விஸ்ட் வச்சான். அவன் இவங்க வாழ்க்கை பூரா பயந்து பயந்தே ஓடி ஆகணும். ஜப்பான் அவனை கொன்னே போட்டிருக்கலாம். இனிமேலுக்கு அவன் பயந்து பயந்து ஊர் ஊரா ஓடி ஆகணும். அவனோட வேலையை அவஸ்தையிலேயே அவனுக்கு முடிச்சு விட்டான். பட்சரு வீட்டுக்கு தனியா தான் வந்தான். அவன் கொலம்பியா காட்டன் மேல கை வச்சுட்டு வந்திருக்கான். அவனுங்க சும்மா இருக்க மாட்டாங்கன்னு இவனுக்கு தெரியும். அவன் சாவுக்காக அந்த வீட்லயே உட்காந்துக்கிட்டு இருந்தான். பட்சர் நினைச்ச மாதிரியே காட்டலோட ஆளுங்க வீட்டு வாசலுக்கு வந்துட்டானுங்க. பட்சரு பயந்து ஓடி போய் ஒளிர ஆள் கிடையாது. அவனும் ஒரு மிஷின் கன்னை கையில எடுத்துக்கிட்டு தனியால வெளியே வந்து, வாங்கடா பாத்துக்கலான்னு நெஞ்ச நிமித்திக்கிட்டு நேருக்கு நேரா போய் நின்னான். ரெண்டு பக்கமும் துப்பாக்கி தோட்டாக்கள் பறக்குது. இதோட பட்சர் சாம்ராஜ்யம் முடிவுக்கு வந்துருது. இப்போ பேன்ஷை விட்டு லூக்காஸ் வெளியே போக முடிவு பண்ணிட்டான். ஸ்டேஷனுக்கு போய் இன்ஸ கண்ணாலேயே போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புனான். கடைசியா கேரிய ஒரு அடி பார்த்துட்டு அங்கிருந்து அவன் கிளம்புறான். அப்புறம் ஜப்பான் அவன் திருண்ண பணத்துல பெருசுக்கு ஒரு ஷேரை கொடுத்துட்டு, இனிமோ இந்த கேஸ்னோலாம் வேணாண்டா, நிம்மதியா ஒரு இடத்துல போய் வாழு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறான். கடைசியா லூக்காஸும் பெருசும் ஒன்னா உட்காந்து அவங்க பழைய நினைவுகளை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் அவன் எப்படி இந்த ஊருக்குள்ள ஒரு புல்லட்டோட வந்தானோ அதே மாதிரி அந்த புல்லட்டை எடுத்துக்கிட்டு பேன்ஷை விட்டு லூக்காஸ் வெளியேறினான். வாழ்க்கன்றது செஞ்ச தப்புக்கு அழுறது கிடையாது, அந்த தழும்புகளோட நிமிர்ந்து நடக்கிறது தான். முகமுடிகளை கழட்டிட்டு புது பேரோட அவன் பயணத்தை தொடங்க ஆரம்பிச்சான் லூக்காஸ். இதோட பேன்ஷி சீரியஸ் ஒரு முடிவுக்கு வருது. ஒரு முக்கியமான விஷயம் நான் அவங்கள்ட்ட சொல்லி ஆகணும். இந்த 4 சீசன் கதையுமே நம்ம ஊர் ஆடியன்ஸுக்கு ஏத்த மாதிரி செம கிரிப்பாவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கணுன்றதுக்காக ஸ்கிரீன் பிளேல சில மாற்றங்களை செஞ்சு கொடுத்துருந்தேன். கதை கொஞ்சம் ஃபாஸ்ட் பேஸா இருக்கணுன்றதுக்காக இந்த வேலையை நம்ம செய்ய வேண்டியதா போயிடுச்சு. நான் பண்ண இந்த பிளே உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. சீக்கிரமே ஒரு புது சீரீஸ் இல்ல நல்ல படத்தோட உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்யூ ஃபார் லிசனிங். இட்ஸ் ஜிகே.